Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBSE syllabus 11th accountancy இருக்கிற chapter 3 theory of base accounting, accounting standards, Indian accounting standards பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக், அதாவது இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் என்ன போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்காக வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, ஸோ என்ன மாதிரி நீட் இருந்தனால இது வந்து ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுமே எதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா, குளோபலைசேஷன் வந்து நம்மளோட நேச்சுரல் எக்கனாமியோட மீட் ஆகும்போது, ஸோ நம்மளோட எக்கனாமியும் இன்டர்நேஷ்னல் எக்கனாமியும் எப்போ மீட் ஆச்சு அப்படின்னா, அதாவது எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நம்ம கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி வந்து லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது, அதாவது குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரூ ட்ரேட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேபிட்டல் ஃப்ளோஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல்ஸோட லிங்காக ஆக நமக்கு எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்த ப்ரொசீஜர்ஸோ ஃபார்முலாஸோ கிடையாது. பட் ஆஸ் சச் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஒவ்வொரு அக்கௌண்டண்ட்டும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா IFRS, அது செட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப்ட் பை IASB. ஸோ IASB அப்படின்றது இங்கே யாருன்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் வந்து இது கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. ஸோ அவங்க தான் எஸ்டாப்ளிஷ்ட் பண்ணாங்க. எப்போ 1973 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு இந்த இயர் 2001. ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க, லைக் கமிட்டியாக இருந்தது, அதுக்கப்புறமேட்டு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டாக மாறிச்சு. லைக் ஃபஸ்ட்டு வந்து கமிட்டியாக இருந்தது, அதுக்கப்புறம் போர்டாக மாறிச்சு. இப்போ போர்டாக இருக்கிறது இப்போ ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட இனிஷியல் என்னென்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல், அதாவது IASC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதை வந்து அடுத்தது வந்து ரீப்ளேஸ் பண்ணது தான் IFRS அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பேஸ் ஆனது, எப்படி வந்து IFRS வந்தது. ஸோ ஒரு கமிட்டியாக இருந்தது, போர்டாக மாற்றினாங்க. ஸோ போர்டு வந்து அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டாக மாறி இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மீனிங். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, IFRS ஆர் அ செட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூட் பை IASB. ஸோ நான் சொன்னால லைக் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஸோ யார் டெவலப் பண்ணாங்க, ஸோ இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பாடிஸ், அதாவது செட்டிங் அ பாடி அப்படின்வாங்க. ஸோ எதுக்காக, திருப்பி எதுக்காக அப்படின்னா, தி ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூட் பை IASBs ஆர் பேஸ்ட் ஆன் சவுண்ட் அண்ட் கிளியர்லி ஸ்டேட்டட் பிரின்சிபிள். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணது யார், இவங்க தான். யார், இன்டர்நேஷ்னல், அதாவது IASBன்றவங்க தான் செட் பண்ணாங்க என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ தேர்ஃபோர் IFRS ஆர் ரெஃபர் டு அ பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டாப்பிக்கோட பேஸ் தான் வந்து நமக்கு இது IFRS அப்படின்றது பேஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட பேஸு, அதை வச்சு தான் நமக்கு இந்த IFRS நமக்கு வந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அசம்ஷன்ஸ். ஸோ என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். அக்ரூவல் அசம்ஷன்ஸ். அக்ரூவல்னால் என்ன, நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணமோ இல்லையோ, பே பண்ணமோ இல்லையோ, ஸோ கேஷ் பேட் ஆர் நாட், கேஷ் ரிசீவ்ட் ஆர் நாட், ஸோ அந்த இந்த 4 சிச்சுவேஷன்லேயும் நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோயிங் கன்சர்ன் அசம்ஷன். ஸோ மென் மே கம் மென் மே கோ, பட் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணும். யார் வந்தாலும் வரலைனாலும், லைக் மேனேஜர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும், ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும், பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷரிங் யூனிட் அசம்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாங்குகிற அசெட்டும் சரி, வேல்யூ ஆஃப் கேபிட்டலும் சரி, கரண்ட் இயரோட மேட்ச் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபேர் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டன்ட் பர்ச்சேசிங்
பவர் அசம்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கேபிட்டல் கேன் பி அட்ஜஸ்டட் இன் இன்ஃப்ளேஷன் இன் தி எக்கனாமி அட் தி எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்மளோட எவ்ரி அக்கௌண்டிங் இயருமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி எக்கனாமி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேஞ்சஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளோட அசம்ஷன் இன் ஐஎஃப்ஆர்எஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்ஆர்எஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்பரன்சிவ் இன்கம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, நோட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ இந்த 5ம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னென்ன இருக்கணும்? அசெட்ஸ், லைபிலிட்டி, ஈக்விட்டி. ஸோ அசெட் அப்படின்றது நம்மளோட எல்லா அசெட்ஸுமே இருக்கணும். கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது. லைபிலிட்டிஸும் எல்லா லைபிலிட்டியுமே இருக்கும். ஈக்விட்டி அப்படின்றது இங்கே என்னென்னா கேபிட்டல் தான் ஈக்விட்டிஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்வாங்களா, அது எல்லாமே நமக்கு ஈக்விட்டி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்பரன்சிவ் இன்கமில் வந்து ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அப்படின்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டணும். கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஸோ நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோவும் அவுட் ஃப்ளோவும் எப்படி இருக்குது அப்படின்னு, அதாவது நமக்கு கேஷ் உள்ளுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறதும் லைக் பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியில் போகிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு எல்லாமே தனித்தனி ஃபார்மேட்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்தராக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிக்க லைக் கேஷ் லைக் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக காலேஜ் போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் படிக்கலாம், அதாவது 12th கூட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் எல்லாமே எதில் இருக்குன்னா நோட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லைக் எப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதோட லைக் ப்ரீஃபான நோட்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐஎஃப்ஆர்எஸ் அண்ட் இந்தியன் GAAP ஆர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நம்மளோட இன்டர்நேஷ்னலையும் நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது, அதாவது நம்மளோட இந்தியாவில் இருக்கிறது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பேரிசன்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸ் ஆர் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் வைல் இந்தியன் GAAP or AS are rule based. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா based on fair value concept while Indian GAAP or AS are based on historical cost concept. ஸோ இது ரெண்டு தான் இதில் வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது. ஸோ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்றது என்னென்னா கம்பெனி பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு லோன் அமௌண்ட் தான். ஸோ லோன்னா இன்னொருத்திட்டிருந்து நம்ம அமௌண்ட் வாங்குறது தான். ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு தனியாக வந்து காலம் போட்டு அது வந்து ஷேர் கேபிட்டலோட நம்மளோட அக்கௌண்டிங்கில் இருக்கும். அதாவது இந்தியன் அக்கௌண்டிங்கோட சிஸ்டம் படி நம்ம தனியாக கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஷேர் கேபிட்டலில் நம்ம ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் போடுவோம். ஓகேவா, தனியாக காலமில் ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து லோனாக நம்ம கன்சிடர் பண்ணி தனியாக நீங்கள் லோனாக நீங்கள் போடணும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட ப்ரொசீஜர் நம்ம ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். பட் அது வந்து லைக் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமில் லைக் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெத்தட். ஸோ இங்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், லைக் மீனிங் வந்து ஒன்று தான், பட் நம்மளோட ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த பிரின்சிபலில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து ரூல் பேஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அதாவது நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஐஎஃப்ஆர்எஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேர் வேல்யூவாக இருக்கணும். ஃபேர் வேல்யூ அப்படின்றது கரண்ட் வேல்யூவில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் படி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசெட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இருக்கிற டெப்ரிசியேஷன்ஸை நம்ம லைக் ஓப்பனிங் க்ளோசிங்கை வச்சு தான் நம்மளோட அக்கௌண்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அது வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம அமௌண்ட் போட்டு அசெட்டை வந்து மைனஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவோம். பட் இதுவே வந்து ஐஎஃப்ஆர்எஸில் சொல்கிறாங்க நம்மளோட அசெட்ஸை வந்து காட்டுறது வந்து ஃபேர் வேல்யூ, அதாவது கரண்ட் ப்ரைஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ரெண்டுத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சிபல், ஸோ நம்ம போடுற லைக் இந்த இடத்துல தான் வரணும், இந்த ஐட்டம் வந்து இங்கே தான் வரணும் அப்படின்றதுல சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ஐஎஃப்ஆர்எஸ்க்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்போம், அவங்க வந்து வேறு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் வந்து ரெண்டு மேஜர், ஒன்றும் பிரின்சிபல் ஒன்றும் கான்செப்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.